தமிழ்நாடு ஒரு நாடு முதலமைச்சர் அவர். இந்த நூலகத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ ஒரு 1 hour இங்க நூலகத்துல படிச்சுட்டாலே நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இப்போதுள்ள மாணவ செல்வங்கள் அலைபேசியை நேசிக்கிறார்கள், என்னவெல்லாமோ ஆகிறார்கள். கிளை நூலகம் சார்பிலும் அன்புகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பொழுதிலே இந்த நூலகத்திலே நாம் இணைந்து இந்த நூலகம் நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. ஒரு கலங்கரை விளக்கமாய் சாதாரண மனிதர்களுக்கும் அறிவு தெளிவையும் ஞானத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. இந்த நூலகத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தம்முடைய வாழ்வில் உயர்ந்திருக்கிறார்கள், அறிவில் உயர்ந்திருக்கிறார்கள், தம்முடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கிறார்கள், சக மனிதர்களையும் இந்த உலகத்தையும் அன்பு செய்ய வேண்டிய, அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய கால பொழுதிலே நாம் பார்க்கிற பொழுது எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருவதாக ஆய்வுகள் சொல்கிறார். ஒரு காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது வாசிப்பை நேசித்தவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். எனவே வாசிப்பை நேசித்தவர்கள் அறிவு தெளிந்தவர்களாய் எழுத ஆரம்பித்தார்கள். தாங்கள் வாசித்ததையெல்லாம், தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எழுத்து வடிகளை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம் எல்லோருக்கும் தெரியும், அலைபேசியும் இன்னும் பல்வேறு ஊடகத்தினுடைய அதிவிரைவு தாக்கங்களினால் இன்று நூல்களை படிப்பது என்பது, வாசிப்பது என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்வது என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் இணையதளத்தில் போய் வாசித்து தன்னுடைய தேவையான அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, அன்பானவர்களே, ஒரு புத்தக நிலையத்தை, ஒரு லைப்ரரியை பயன்படுத்தி அதிலிருந்து பெறக்கூடிய அறிவு என்பது ஒரு சிறப்பானதாக இருக்கும், வாழ்விற்கு வழிகாட்டியதாக இருக்கும். கண்டிப்பாக காரங்காடு இறை மக்கள், இந்த பகுதியில் வாழக்கூடிய அத்தனை பேரும் நாம் பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே ஒரு புத்தக இந்த லைப்ரரி இருக்கிறது என்பதை குறித்து நாம் கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டும். அதே வேளையில் எந்த அளவிற்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம்,
வளர்ச்சிக்கான ஒரு பாதிப்பு இந்த சக்தியாக இந்த அளவுக்கு இந்த லைப்ரரி இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. எனவே இந்த வேளையிலே இந்த ஜெப வழிபாட்டிலே சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், மாணவிகளை ஒப்புக் கொடுப்போம். எல்லோரும் சிறிய வயதிலிருந்து இந்த லைப்ரரியை பயன்படுத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் உயர இந்த வழிபாட்டிலே நாம் எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பணி செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் ஏட்டை சுருட்டி ஏவல்களிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரை உற்று நோக்கி இருந்தனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒருமானமாக ஜெபிப்போம். இந்த இடத்திலே இறைவனுடைய அருள் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும். வருவோர் வந்து செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே அறிவையும் ஞானத்தையும் பெற்று செல்ல இறைவன் தாமே இந்த இடத்தை முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமா. ஞானத்தின் உச்சாகி இறைவா, இந்த நூலகத்தின் மீது உமது ஆவியை பொழிந்தருளும். இவ்வாறு உமது பாதுகாவலால் எவ்வித இடர்களுமின்றி இது நாளுக்கு நாள் வளர்ந்து நற்பயன் அளிப்பதா இதனை பயன்படுத்துவோர் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து உமது அன்பிலும் முதிர்ச்சி பெறுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற இந்த நூலக கட்டிடம் வந்து நம்ம வந்து இந்த செல்லுல வந்து அந்த இந்த பாடங்களை படிக்கிறதை விடவும் இந்த கட்டட நூலகத்தில் வந்து உங்க பிள்ளைங்களுக்கோ அல்லது உங்க மக்களுக்கோ வந்து சொல்லி இங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கொஞ்சம் ஒரு 1 hour வந்து இங்க நூலகத்துல படிச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கும். நிறைய பாடங்கள் இப்போ நாங்கெல்லாம் டிஎன்பிசி மூலம் தான் தேர்ந்தெடுத்து இந்த ஜாபுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வைக்கும்போது இந்த நூலகத்தில் வந்து படித்து நம்ம வந்து அதை கற்றுக்கொண்டால் இன்னும் நிறைய விஷயங்களை வெளியிலையும் கற்றுக்கொள்ளலாம், நூலகத்தையும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என்னதான் கோச்சிங்கில் படித்தாலும் நம்ம வந்து நூலகத்திலிருந்து ஒரு புக் எடுத்து படிக்கும்போது அதற்கு தனி வலிமை கூடுதல் தான். அது வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. மனது அமைதியாக இருக்கும். பொண்ணுங்க பசங்க 2 பேருமே வந்து இந்த செல்லில் ரொம்ப நாட்டம் கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இங்கே வந்து இந்த நூலகத்தை பயன்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த கட்டடத்தை இவ்வளோ பெருசாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஊரக வளர்ச்சி துறை மூலம் இதை கட்டி கொடுத்துருக்கோம். அதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் எங்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட நீங்கள் புத்தகத்தை மதுரை லைப்ரரிக்கு வந்து நீங்கள் நன்கொடையாக கொடுக்கணும்னு சொன்னேன். அவங்களுடைய பாட புத்தகத்தையே கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க லாஸ்ட் இயரில். இப்போ ஓடி வந்து நான் அதை கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணினேன். மாணவ செல்வங்கள் இவங்க சொன்ன மாதிரி படிப்பில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் புத்தகத்தை நேசித்தோம், பெரிய இடத்திற்கு வந்தோம். இப்போதுள்ள மாணவ செல்வங்கள் அலைபேசியை நேசிக்கிறார்கள், என்னவெல்லாமோ ஆகிறார்கள். ஆகவே பெற்றோர்கள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் புத்தக வாசிப்பை நேசிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். கூடுதல் கட்டிடத்தை நம்முடைய தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடந்த விழாவில் இன்று திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி இந்த கட்டிடம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. புத்தகத்தை பொறுத்தவரை தலை குனிந்து என்னை படிக்க வைத்தாய், பிறர் தலை நிமிர்ந்து என்னை பார்க்க வைத்தாய். இதுதான் புத்தகம். வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கூடுதல் கட்டிடம் இங்கே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதை மாணவர்கள், இளைஞர்கள்
போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவரும் இதை பயன்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நம்முடைய காரங்காடு புனித ஞானப்பிரகாசியார் ஆலய பங்கு தந்தை அவர்கள் சுஜி தலைமை வகித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார். அவருக்கு காரங்காடு கிளை நூலகர் கிறிஸ்துராஜன் அவர்கள் சார்பில் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்து சிறப்பு சேர்த்தார்கள் நம்முடைய குருந்தங்கோடு வட்டார வளர்ச்சி அதிகாரி கிராம ஊராட்சி பத்மா அவர்களையும் கிளை நூலகம் சார்பிலும் காரங்காடு மக்கள் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய புனித அலோசியஸ் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ரோஸ்லெட் அவர்களும் நம்முடைய அழைப்பை ஏற்றி இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையும் மாற்றினார்கள். அவர்களுக்கு காரங்காடு மக்கள் சார்பிலும் கிளை நூலகம் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக காரங்காடு புனித ஞானப்பிரகாசியார் ஆலய பங்கு துணைத் தலைவர் ஜெயசீலன் அவர்களும் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று வந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் காரங்காடு ஊர் மக்கள் சார்பிலும் கிளை நூலகம் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக காரங்காடு புனித ஞானப்பிரகாசியார் ஆலய பங்கு பேரவை செயலாளர் அவர்கள் மேரி ரெச்சலின் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அவர்களையும் ஊர் மக்கள் சார்பிலும் கிளை நூலகம் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காரங்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் அவர்களும் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் ஊர் மக்கள் சார்பிலும் கிளை நூலகம் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட நம்முடைய பங்கு பேரவை பொருளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெரின் அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த காரங்காடு ஊர் மக்கள், மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பிரதர் அனைவருக்கும் நம்முடைய காரங்காடு ஊர் மக்கள் சார்பிலும் கிளை நூலகம் சார்பிலும் அன்புகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.